கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குணமளிக்கும் ஆராதனையில் பங்கெடுக்க வாருங்கள். இதிலே பங்கெடுத்து நீங்கள் நலத்தையும் அருளையும் ஆசிரையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். விடுதலை பயணம் 15:26 சொல்லப்படுகிறது, நாமே குணப்படுத்தும் ஆண்டவர். நம்முடைய கடவுள் குணப்படுத்தும் கடவுள். பவுல் சொல்கிறது போல, பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் கடவுளே. மருத்துவர்கள் மருந்துகள் கொடுத்தாலும், மருத்துவர்கள் மருத்துவ தொழில்களை செய்தாலும் குணப்படுத்துகிறவர் கடவுள், குணப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆகவே நோயாளிகளாக இருக்கின்ற பிள்ளைகளே, பலவிதமான நோயினுடைய தாக்கத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பிள்ளைகளே, பைபிளிலே சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பச்சிலையோ களிம்போ நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே, உமது வாக்கே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த திருவசனத்தை படிக்கும் பொழுது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பச்சிலையோ மருந்துகளோ எனக்கு நலமளிக்காவிட்டாலும் ஆண்டவருடைய வாக்கு எனக்கு நலம் அளிக்கிறது என்ற பாடலை நான் பாடி உலகத்திற்கு அதை வெளியிட்டேன். கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பாடலினுடைய ஆற்றலினால் நலமடைந்ததை சாட்சி சொன்னதுண்டு. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஒருவேளை மருத்துவர்களினாலும் மருந்துகளினாலும் பலனளிக்காமல் நோயிலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் குணப்படுத்துகிறவர். நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமையை காண்பாய். இந்நேரத்திலே, இந்த ஆராதனையிலே, குணப்படுத்தும் ஆராதனையிலே நீ விசுவாசத்தோடு இதிலே பங்கெடுக்கும்படியாக இதிலே கலந்து கொண்டு என்னோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை ஆராதித்து வந்தால் நீ உண்ணுகிற உணவையும் குடிக்க நீரையும் ஆசீர்வதித்து நோய்களை உன்னிடமிருந்து விலகச் செய்வேன் என்று சொன்ன தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நோய்களோடு இருக்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை வழியாக உம்முடைய பிள்ளைகளில் இருக்கிற எல்லா விதமான நோயின் தாக்கங்களும் நீங்கி முழுமையான ஒரு விடுதலையை பெறும்படியாக ஜெபிக்கிறேன் தெய்வமே. துன்பம் என்னும் அப்பத்தையும் வேதனையின் நீரையும் அருந்திட தந்தாலும், துன்பம் என்னும் அப்பத்தையும் வேதனையின் நீரையும் அருந்திட தந்தாலும், நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், நீர் என்னை விட்டு விலக மாட்டீர், நீர் என்னை விட்டு விலக மாட்டீர். 107வது திருப்பாடல் சங்கீதத்திலே சொல்கிறது போல, வார்த்தைகளை விடுத்து குணப்படுத்தினீரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, அது வாழ்வளிக்கக்கூடியதப்பா. எபிரேயர் 4:12 நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் தகப்பனே,
நீர் குணப்படுத்தும் ஆண்டவர் என்பதை இப்பொழுது இவர்கள் உணர்வார்களாக. பெரும்பாடுள்ள ஆண்டவரே, 12 வருடங்கள் இரத்தப்போக்கு, உதிரப்பெருக்கு, ஆண்டவரே வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையினுடைய உடலிலே சுகப்படுத்தும் குணப்படுத்தும் ஆண்டவருடைய வல்லமை அவளுடைய உடலிலே வெளிப்பட்ட போது அவள் நலமடைந்து அந்த நலம் அடைவதை அவளுடைய உடலிலே உணர்ந்தது போல இப்பொழுது நோய்களோடு இருக்கிற பிள்ளைகள் உணரும்படியாக உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுடைய நலன்களின் ஊற்றே, நீர் கரங்களை திறக்கும் பொழுது நாங்கள் நலன்களினால் நிறைவு பெறுகிறோம் சுவாமி. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கால் முதல் உச்ச தலைவரையிலும் வெளியும் உள்ளும் இருக்கின்ற ஆண்டவரே, யாருனாலும் குணப்படுத்த முடியாத, யாரும் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத நோயின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே நீர் குணப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். பிரியமானவர்களே, மத்தேயு 15:13 சொல்லப்படுகிறது போல, என் விண்ணக தந்தை, என் வானக தந்தை நடாத நாற்றுக்களை எல்லாம் வேரோடு பிடுங்கி விடுகிறவர், வேரோடு பிடுங்கி விடுகிறவர். மீண்டும் நோயினுடைய வேர்கள் இல்லாதபடி எப்படிப்பட்ட கேன்சர் வியாதிகளானாலும் சரிதான், எப்படிப்பட்ட வியாதிகளானாலும் சரிதான், அதை வேரோடு என் தந்தை நடாத நாட்டை, விண்ணக தந்தை நடாத நாட்டை வேரோடு பிடுங்கி விடுகிறவர் நம்முடைய கடவுள். வானக தந்தை நடாத நாட்டை, வானக தந்தை நடாத நாட்டை வேரோடு என்னிலே அகற்றிவிட்டார், வேரோடு என்னிலே அகற்றிவிட்டார். ஆகவே கலங்காதீர்கள் பிரியமானவர்களே. திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடி 3ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது, பிறவியிலேயே ஊனமுற்ற ஒரு மகன், அவனை யாரும் குணப்படுத்த முடியவில்லை. அவன் ஆலயத்தினுடைய வாசலில் இருந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான், தர்மம் எடுத்துக் கொண்டிருந்தான். எல்லாரும் பொன்னும் வெள்ளியும் காசுகளையும் கொடுத்தார்கள். ஆனால் அவனுக்கு வேண்டிய விடுதலையை யாரும் கொடுக்க முடியவில்லை. பைபிள் சொல்லுகிறது, இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் நீங்கள் மெய்யான விடுதலை அடைவீர்கள், மெய்யான உண்மையான விடுதலையை நீங்கள் அடைவீர்கள். ஆகவே தான் பேதுருவும் யோவானும் அவர்கள் ஜெபிப்பதற்காக ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது, இந்த பிறவியிலே ஊனமுற்றவன், பிறவியிலேயே நடக்க முடியாதவன், அவன் பேதுருவை பார்த்து பிச்சை கேட்டான். பேதுரு சொன்னார், தம்பி, என்னிடத்திலே பொன்னோ வெள்ளியோ இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழும்பி நடு என்று சொன்ன பொழுது அவன் எழும்பி நடந்தான். அவனுடைய கை கால்கள் எல்லாம் வலுவூட்டம் அடைந்தது. என் பிரியமானவர்களே, பேதுருவோடும் யோவானோடும் சேர்ந்து அவன் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை புகழ்ந்தான், ஆராதித்தான், நன்றி செலுத்தினான். பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. பிரியமானவர்களே, யோபு சொன்னது போல, ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர், இயேசுவே
நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவர், இல்லாததை இருக்கச் செய்பவர். இழந்து போனதை மீண்டும் கொடுப்பவர், இல்லாததை இருக்கச் செய்பவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். கானாவூர் திருமண வீட்டினிலே தண்ணீரை ரசமாக மாற்றியவரே. கானாவூர் திருமண வீட்டினிலே தண்ணீரை ரசமாக மாற்றியவரே. இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். ஐந்து அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே. இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் இந்நேரத்திலே இந்த ஆராதனையிலே மையப்படுத்தி ஜெபிப்போம். 38 வருடங்களாக படுக்கையிலே கிடந்தவர் பெதஸ்தா பெத்சாயிதா என்ற குளத்தின் கரையில் அவன் படுத்திருந்தான். இந்த கடவுளுடைய தூதர்கள் இந்த குளத்தில் வந்து அந்த குளத்தில் உள்ள நீரை கலக்குவார்கள். குளம் கலங்கும் போது முதலிலே இறங்கிறவர்கள் நலமடைவார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்திலே வரும்பொழுது இந்த 38 வருடங்களாக படுத்திருந்தவனை இயேசு பார்த்து கேட்டார், நலம் பெற விரும்பவில்லையா? அவன் சொன்ன அந்த வார்த்தை, இந்த குளம் கலங்கும் போது என்னை இறக்கிவிட எவரும் இல்லை, எவரும் இல்லை. இயேசு இந்த பெதஸ்தா பெத்சாயிதா, பெத்சாயிதா என்றால் இரக்கத்தின் இடம். இந்த குளத்தில் இறக்காமலேயே இரக்கத்தின் இயேசு அவனை குணப்படுத்தி அவனை நடக்கச் செய்தார். எவராலும் யாரும் எவரும் எனக்கு உதவி செய்ய இல்லை, என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போக உதவ எவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய எவரும் இல்லை. எவராவது உதவி செய்தாலும் கூட என்னால் எழும்ப முடியவில்லை, இந்த நோயிலிருந்து நான் குணமடைய முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இயேசுவினுடைய அருகில் வருகிறார். ஆருமில்லை
யாருமில்லை. இயேசு உன்னோடு வாழ்கின்றார். யாரும் இல்லை வாழ்க்கையின் உடைவிலே, என் இயேசுவின் அன்பை நான் உணர்கிறேன். யாரும் என்னை புரியாத நிலையிலே என் இயேசு அருகிறார் போதுமே. உலகம் பின்னே சிலுவை முன்னே ஒவ்வொரு நாளும் கடக்கின்றேன். உலகம் பின்னே சிலுவை முன்னே ஒவ்வொரு நாளும் கடக்கின்றேன். யாரும் இல்லை வாழ்க்கையின் உடைவிலே, என் இயேசுவின் அன்பை நான் உணர்கிறேன். யாரும் என்னை புரியாத நிலையிலே என் இயேசு அருகிறார் போதுமே. பாவமெல்லாம் போக்கி மார்போடனை தென்னை மனதில் அமைதி தந்தீர். மனதின் புண்கள் ஆற்றி மன உறுதி தந்து தோளில் சுமக்கிறீர். பாவமெல்லாம் போக்கி மார்போடனை தென்னை மனதில் அமைதி தந்தீர். மனதின் புண்கள் ஆற்றி மன உறுதி தந்து தோளில் சுமக்கிறீர். என் தெய்வமே நீ எம்மை ஆழ்கிறீர். யாரும் இல்லை வாழ்க்கையின் உடைவிலே, என் இயேசுவின் அன்பை நான் உணர்கிறேன். யாரும் என்னை புரியாத நிலையிலே என் இயேசு அருகிறார் போதுமே. லண்டன் தேசத்திலே ஒரு கொடிய மனிதர், பலவிதமான குறைபாடுள்ள ஒரு மனிதர். அவருடைய பேர்தான் ஜிம். ஆனால் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வு மாறியது. தினமும் அவர் ஆலயத்திற்கு சென்று, ஜீசஸ், ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பல நிமிடங்கள் ஆல்டருடைய அருகில் சென்று கடவுளை ஆராதிப்பார். இப்படி பல நாட்கள் கடந்து போக, ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு அவன் வெளியே வரும் பொழுது ஒரு விபத்தில் அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். மருத்துவமனையிலே இப்பொழுது படுக்கையில் இருக்கிறார். தன்னுடைய உள்ளத்திலே நினைத்து பார்க்கிறார், என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல என் வாழ்க்கையை மாற்றிய இயேசுவை நான் ஆலயத்திலே சென்று ஆராதிக்க முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த படுக்கையின் அருகில் இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், ஜிம், உன் இயேசு வந்திருக்கிறேன். அவனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. என்னுயிர் ஊசலாடும் போது ஆண்டவரே உம்மை நான் வேண்டுகிறேன். என்னுயிர் ஊசலாடும் போது ஆண்டவரே உம்மை நான் வேண்டுகிறேன். என் வியாகுலத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரின் ஆலயத்தை அடைகிறது. என் வியாகுலத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரின் ஆலயத்தை அடைகிறது. மீட்பளிப்பவர் ஆண்டவரே, மீண்டெடுப்பவர் ஆண்டவரே, மீட்பளிப்பவர் ஆண்டவரே, மீண்டெடுப்பவர்
பலிகளை ஏறெடுப்பே. என் பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றி நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். கட்டளை பிறக்குதையா, அற்புதம் நடக்குதையா. கட்டளை பிறக்குதையா, அற்புதம் நடக்குதையா. என் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் ஆலயத்திற்கு போக முடியாமல், வழிபாடுகளிலே பங்கெடுக்க முடியாமல், மருத்துவமனையிலோ வீடுகளிலோ நீங்கள் படுக்கையில் இருக்கலாம். இயேசுவினுடைய அருகில் வருகிறார். இந்த ஆராதனை வேளையில் என்னோடு சேர்ந்து உயிருள்ள ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உடைக்க முடியாத முத்திரையை உடைத்து பிரிக்க முடியாத சுருளை பிரிக்கிற யூதாவின் சிங்கமும் தாவீதும் வேறும் வெற்றி பெற்றார். மார்க்கு நற்செய்தி 16 சொல்கிறது போல, ஆண்டவரே, கல்லறையின் வாயில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டுவார்? கல்லறையின் அருகில் போகும்போது அந்த கல் நீக்கப்பட்டு இருந்தது போல, இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டது போல, அவர்களை பேர் சொல்லி கூப்பிட்டது போல, உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நோயின் பாரமாகிய கல்லை ஆண்டவருடைய தூதர்கள் நீக்கி போடுவார்கள். இயேசுவை நீ கண்டு கொள்ள முடியும். ஆமே குணமாக்கும் தேவன், உன் வியாதியை நலமாக்கும் நாதன். நாமே குணமாக்கும் தேவன், உன் வியாதியை நலமாக்கும் நாதன். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். பிரியமானவர்களே, யோபு சொன்னார், உம்மை பற்றி நான் என் காதினால் தான் கேட்டேன், இப்பொழுதோ என் கண்களால் உம்மை கண்டு கொள்கிறேன் என்று யோபு 42:5 வெளிப்படுத்தினார். இந்த ஆராதனையிலே இயேசுவை ஆராதிப்போம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் லாசருடைய கல்லறையில் நின்று கொண்டு, தந்தையே, எனக்கு செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபித்தீரே. மரித்த இறந்த லாசரை உயிரோடு எழுப்பினீரப்பா. இந்த படுக்கையில் இருக்கிற, இந்த நோய்களோடு இருக்கிறவர்களுடைய மத்தியிலே நின்று கொண்டு நான் ஜெபிக்கிறேன். தந்தையே, இயேசுவே, இந்த ஆராதனையிலே எங்களுக்கு செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உன்னுடைய மன்றாட்டுகளும் விண்ணப்பங்களும் நன்றியோடு கூடியதாக இருக்கட்டும் என்று சொன்னீரே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எவராலும் பூட்ட முடியாத கதவை உனக்கு முன்பாக நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. உம்முடைய விடுதலையின் ஆசிரை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் திறந்து வைத்திருக்கிறேன். நன்றி. ஆராதனை, 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 ஆராதனை. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஆராதனை. இந்த குணமளிக்கிற ஆராதனையிலே ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு உம்மை மையப்படுத்தி, உம்முடைய வல்லமையை மையப்படுத்தி ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை இப்பொழுது கடந்து வருவதாக கட்டளை இடுவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் மான இயேசுனுடைய நாமத்திலே ஜெபித்து ஆராதித்து உம்முடைய ஆசீரை, நலன்களை, விடுதலை, அருளை உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிறேன். எங்கள் தூய தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென்.
மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். அவருடைய காயங்களினால் நாம் குணமடைகின்றோம். ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஆண்டவரின் வாக்குறுதிகள் கலப்பற்ற வாக்குறுதிகள், 7 முறை புடமிடப்பட்டவை. ஜீவ வார்த்தைகளால் என் வாழ்வு மாறியது. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், பொன்னில்லை பொருளில்லை என்னிடத்தில், என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே, என்னிடம் உள்ளது இயேசு ஒன்றே. பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன். ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தீர். பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. வானக தந்தை நடாத நாட்டை, வானக தந்தை நடாத நாட்டை வேரோடு என்னிலே அகற்றிவிட்டார், வேரோடு என்னிலே அகற்றிவிட்டார். பச்சிலையோ மருந்துகளோ என் நோயை நீக்கவில்லை. ஜீவ வார்த்தைகளோ என் நோயை நீக்கியது. ஆற்றலினாலோ சக்தியினாலோ என் வாழ்வு மாறவில்லை. ஜீவ வார்த்தைகளா என் வாழ்வு மாறி